இறைவா, இப்படி ஒரு சான்ஸா? இந்த மாதிரி கஷ்டமான நேரத்துல இது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். சரி கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட ஏஜென்சி நம்பரை நான் போலீஸ்க்கே கொடுப்பேன்னு சொல்லி நான் என்ன வரக்குள்ளேயே என்னோட தலைகாணிக்கு அடியில் நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். මාලයක් දාලා දෙන්න සති දෙකක් වෙනවා. එයා සුද්ධ කරනවද නැද්ද කියලා බලන්න මම දැම්මේ. يلا فتشي كماري اوبن شنو داخل حبيبتي يو ويلكم حبيبتي يو ديزيرف it நல்லதையே நின நல்லதே நடக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். கடைசியாக வந்த வீடியோ பார்த்தீங்களா? குமாரிக்கு கிடைச்ச கிஃப்ட் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் நம்ம எவ்வளவு நேர்மையாக இருக்கிறோமோ நம்மளுடைய நேர்மைக்கு நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பரிசு கிடைக்கும். அன்பார்ந்த உறவுகளே, எனக்கு ஒரு சிங்கள சகோதரி வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ஒரு இன்சிடெண்ட் சொல்லியிருந்தாங்க. அதை தெளிவுபடுத்திக்கிற முதல்ல சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சோஃபா செட்டுகளுக்கு அடியில் சில இடுக்கு முடுக்கு கபேடுகள் அது இது இழுத்து அசைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இடுக்கு முடுக்குகளில் பார்த்தீங்கன்னா எதாவது பொருளை போட்டு வைப்பாங்க. இவங்க வீட்டில் போட்டில் தான் போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இவங்க மாமாவுடைய இன்னொரு தங்கச்சி வீட்டில் யாரையோ வீட்டில் மாலை ஒன்றே உள்ளே போட்டு வச்சுருக்காங்க. எதுக்காக? இந்த பனிப்பெண் எடுத்து சுத்தம் பண்ணுறாங்களா ப்ளஸ் அதை எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக. அதுக்கு பிறகு இவங்க சில டைமில் போனால் சுத்தம் பண்ணுவாங்களாம். அப்படி எடுக்கும்போது மாலையை கண்டதும் அவங்களே சொன்னாங்களாம், இல்லை எடுக்காத, அதை வை, நான் செக் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு. இந்த மாதிரி சம்பவம் நிறைய இடங்களில் நடந்திருக்குது. தெரியாதனமாக நீங்கள் ஒரு வேலை அதை எடுத்துட்டிங்கன்னா கடைசியில் இதோ இந்த மாதிரி அவங்க தெரியாமலாம் போட்டு வைக்கல, தெரிஞ்சே தான் அவங்கள பார்க்குறதுக்காக செக் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருப்பாங்க. ட்ரெஸ்ஸுக்குள்ளே துணிக்குள்ளே அயன் பண்ண தரும்போது கழுக தரும்போது காசை வச்சு கொடுப்பாங்க. அங்கங்கே நகையை கழட்டி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே உங்களை செக் பண்ணுறதுக்காக ட்ராப். தயவு செய்து மாட்டிக்காதீங்க. இன்னொருத்தரோட பொருளுக்கு ஆசைப்படாதீங்க. முடிந்த வரைக்கும் நேர்மையாக உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பளத்தை மட்டும் இறைவனுக்காக ஏற்றுக்கோங்க. தயவு செய்து வேறு எந்த தப்பான முடிவும் எடுத்துடாதீங்க. எந்த ஒரு பொருள் கிடைச்சாலும் உடனே அவங்கள்ட்டே கொடுத்துருங்க. அடுத்தவன் சொத்து நம்மளுக்கு வேணாம். அதில் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா, அந்த வீடியோ என்னால் போட முடியலை. என்னுடைய தப்மையில் முன்னாடி ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்களே, அந்த பாபா ஒருத்தர் ஏதோ பலவந்தம் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி கூட நடக்கும். சில பாபாவுடைய தம்பியாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம். சிலர் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி வச்சு கேமரா வச்சு வீடியோ எடுப்பாங்க. ரகசியமாக வீடியோ எடுத்துகிட்டு இதை நீங்கள் எடுத்து பாக்கெட்டில் வைக்கும்போதோ அல்லது அவங்கள்ட்ட கொடுக்காமல் இருக்கும்போதோ அந்த வீடியோவை வச்சு உங்களை மிரட்டி உங்களிடம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் சிலர் நடந்து கொள்வாங்க. அந்த மாதிரி தவறு பண்ணி சிலர் மாட்டியும் இருக்கிறாங்க, சிலருக்கு அப்படி நடந்தும் இருக்குது. அதனால் தயவு செய்து கவனம். என்னால் முடிஞ்சது இந்த மாதிரியான தகவல்களை உங்களிடம் கொண்டாந்து சேர்த்து உங்களை பாதுகாக்கிறதுக்காக அவேர்னஸ் பண்ணுறது. இதுக்கு மேலே பாதுகாப்பாக இருக்க வேண்டியது உங்கள் கையில் இருக்குது. அதே மாதிரி எவ்வளோ நேர்மையாக இருந்தாலும் கடைசியில் சில வீடுகளில் ரொம்ப மோசமாக நடந்துக்குவாங்க. சிலர் நல்லபடியாக ஜெனுவினாக கவனிப்பாங்க. அதில் ஒன்று தான் முன்னாடி பார்த்த வீடியோ. கடைசியில் ஒரு வீடியோ இருக்குது, ஒரு சகோதரிக்கு நடந்த சம்பவம். இதுக்கு முன்னாடியும் போட்டிருக்கேன், மறுபடியும் போட்டிருக்கேன். அதை கொஞ்சம் பாருங்கள் மறக்காமல். මෙයාලගේ වැඩ මේ සෝප් එක ඇතුළට හැමදාම මේ ඔක්කොම දැන් ඇද්දා සුද්ධ කරන්න මොන හරි දානවා ඇදලා සුද්ධ කරනවද නැද්ද කියලා බලන්න. එක දවසක් පනවක් දාලා තිබ්බ, එක දවසක් චොකලට් දෙකක් දාලා තිබ්බ, එක දවසක් මේ අස්සට කොහොමද මල්ලි වැටෙන්නේ ඇතුළට කවුරු දාන්න ඕනි. දැම්මුත් තමයි යන්නේ මේ සෝපා වල ඇස්සට එහෙම යන්නේ. මම දැන් ඔක්කොම ඇද්දා. මේ අන්තිම එක අදිනවට තමයි දාලා තියෙන්නේ. නැත්තම් මැදට දාලා තියෙනවා. සුද්ධ කරනවා කියලා බලන්න. දවසක් හොඳ වැඩක් කරා. ලයිටර් එහෙම දාලා තිබ්බ. අල්ල විසික් කරා. හොඳම ලයිටර් විසික් කරා. දොරකඩ ගාව අතු ගාලා දැම්මා. දැන් මැෂින් ගහුවේ නැහැ. මං දොරකඩ ගාවට දාලා තිබ්බා. වතුර විසික් කරන්න හොඳ නැහැනේ. එහෙනම් ඔහොම තියෙනවා. මේ අල්ලලා විසික් කරා. ඇවිල්ලා පිහලා ගත්තා. මේක වැඩ කරනවා. මං හිතුවේ වැඩ කරන්නේ නැහැ. මේක විසික් කරලා තිබ්බේ මේ කුෂන් එක අස්සේ කියලා කිව්වා. එදා ඉඳන් සති දෙකක් විසික් කරලා තිබ්බේ නැහැ මොනවත්ම. දැන් ආයෙම පටන් ගත්තා සෙල්ලම. දැන් වතුර දාන්නේ වතුර විසික් කරන්නේ නැහැ කියලා දන්නවනේ. අනම්මන මොනවද දන්නේ නැහැ. ඔක්කොම විසික් කරනවා මම අල්ලලා. මේ වගේ තමයි ඉතින් අලුතෙන් ආයෙ බැට කන්නේ. කුවටි ගාවලා තෝවා කරනවා ඉතින්. ඕ මල්ලි අනිවාර්යෙන් එන අයට දැනුවත් වෙන්න කියන්න ඕනේ. කියන්නේ අපි නම් ඉතින් දන්නවනේ කෝටි ගාවල මේ වගේ මෙහෙම කරනවා, දැන් අස්සට දානවා, අපි සුද්ධ කරන්නේ නැද්ද කියලා බලන්න.
ඔයා කියන්නේ මේ ගෙදර මං වැඩ කරන ගෙදර එයාගේ අක්කයි ගෙදර බර්ත්ඩේ එකට ගියා. ඊට පස්සේ එයා කිව්වා පිලිපීනේ වල දැන් මාස 6ක් යනවා කිසිම වැඩක් කරන්නේ නැහැ. වැඩ කියලා දෙන්න කියලා. මං එයාට වැඩ කියන්න යනකොට කිව්වා නෑ නෑ ඒක පුටුව සැටි ඇස්සේ සුද්ධ කරන්න එපා. මේ මම මාලයක් දාලා දැන් සති දෙකක් වෙනවා. එයා සුද්ධ කරනවද නැද්ද කියලා බලන්න මං දැම්මේ. ආටිෆිෂල් මාලයක් අර පබළු මාල තියෙන එක එපා සුද්ධ කරන්න කියලා කිව්වා. ඊට පස්සේ මම දන්නවා ඒ කියන්නේ එයාගේ නංගි හැමදාම මේ වැඩේ කරනවා මට. බෝතල් දානවා, ලයිටර් දානවා, පනාව දානවා, චොකලට් දානවා, කෑම බීම විසි කරන අනිත් ඒවා අතු ගන්නවා. ඒ දවස්වල මොන හරි මේ සෝපා එක අස් දාලා තිබුත් එදාට මං අතු ගාලා දොරකඩ ගාවින් තියෙනවා. එන වෙලාව දන්නවනේ එතකන් තියෙනවා. ඇහුවොත් කියනවා ඇයි කියලා ඉතින් ඔයා විසි කරන්න රේක අස්ර දාලා තිබි විසි කරනවා කියනවා. උට අපි වගේ අපි අර භාෂාව දාන්න හින්දා බම වෙනවා. කට්ටියට කියනවා එහෙම කරන්න එපා කියලා විසි කරන්න යන්න එපා තියලා මේ සුඩින්ම තියන්න ඕන දැනගන්න සුද්ධ කරනවා කියලා දැනගන්න. මම නම් කියනවා මල්ලියේ උනාට. ඒ කියන්නේ අපි හැමදාම සතියකට එකපාරක් නම් කවන්න හැමදාම ඔය ඇද සුද්ධ කරන්නේ අපි මිනිස්සුනේ ලොකු කාපට් මේ දවස්වල ටිකේ වැඩ කළ කොන්දත් ඇමැට්ටුණා කාපටයක් උස්සන්න ගිහිල්ලා සති දෙකක් වැඩ කරන්න බැරුව හිටියා. அஸ்ஸலாமு அலைக்கும் தம்பி. நான் சவுதிக்கு வந்து 6 மாதம் ஒரு 2 வருஷமா 6 மாதம் எனக்கு நாளைக்கு தான் 5:30 மணிக்கு ஃப்ளைட் இருக்குது. இனி இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் கொண்டாந்து ஏர்போர்ட்டில் விட்டுனாங்க. நான் சாமான் பிள்ளைங்களுக்கு நான் எடுத்தேன். என்னோடய பொம்பளையோட போயிட்டு நான் சாமான் எடுத்த சாமான் ஷாம்பு க்ரீம் எல்லாம் அவளுகடன்ட்டு எடுத்துக்கிட்டாளுங்க தம்பி. சரியா? ஆனால் இந்த மாதிரி பாவம் வேலை அவளுக்கு செய்யக்கூடாது. நான் இருந்த வீட்டில் எனக்கு சாப்பாடு கூட ஒன்று கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன செய்ய அப்பையும் நான் பல்ல கடிச்சிக்கிட்டு அந்த வீட்டில் 2 வருஷம் 6 மாதமும் நான் இருந்தேன். இப்போ நான் வந்தது கூட கரைச்சி பண்ணி தான் நான் வந்து இல்லைன்னா அவளுக்கு என்னை அனுப்ப மாட்டாளுங்க. நான் கஷ்டப்பட்டு இப்போ கரைச்சி பண்ணி கரைச்சி கொடுக்க வந்து என்னை அனுப்பி விட்டாளுங்க. அப்போ அனுப்பி விட்டு என்னை 1 மாதம் சம்பள சனியும் கொடுக்கல. சரியா? எனக்கு நாளைக்கு தான் ஃப்ளைட்டு பாருங்கள். இப்போ இன்றைக்கி 5 மணிக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் நாளைக்கு மட்டும் நான் இங்கே இருக்கணும். எனக்கு நான் 10ஆம் தேதி காலையில் 4:45 தான் நான் ஸ்ரீலங்காவில் போயிட்டு இருந்தேன். அதுக்காட்டி நான் இங்கேயே இருக்கலாமா தம்பி? இவளுக்கு கொஞ்சம் சரி மனசாட்சிங்கிறது இல்லையா? ஆனால் நம்ம ஏஜென்சிக்காரங்க ஒரு நாள் சவுதிக்கு மட்டும் யாரையும் அனுப்பாதீங்க. நாங்கள் படுற கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டப்படுறோம். நான் மட்டும் இல்லை, என்னையோட இன்னொரு பிள்ளையும் அப்படித்தான். அந்த பிள்ளைக்கும் அப்படித்தான். அந்த பிள்ளையும் அப்படித்தான். 3 மாதம் சம்பளம் சரி 3000 ரியாலை 3 மாதம் சம்பள சல்லி எடுத்துக்கிட்டு 3 மாதம் சம்பள சல்லி அந்த பிள்ளையோட சல்லி 3 மாதம் 3000 ரியால் சம்பளத்தையும் அந்த பிள்ளையோட அவ்வளோ சாமானே எடுத்துட்டு. ஆனால் அந்த பிள்ளை 1 வருஷமும் 8 மாதமும் இருந்துச்சு. அக்காம அடிக்கிறது அவங்க தப்பு தானே. அக்காம அடிக்கலைன்னு போய்க்கு சரி போலீஸால் கூட்டிகிட்டு வந்து அந்த பிள்ளையோட சாமான்லாம் எடுத்துட்டு அந்த பிள்ளையோட 3000 ரியாலை எடுத்துகிட்டு தான் அந்த பிள்ளைய நாட்டுக்கு அனுப்பினாங்க. நான் இருந்த வீட்டிலே தான். நான் இருந்த வீட்டில் அவங்களோட அம்மாவோட வீட்டில் அப்படி ஒரு அநியாயம் செஞ்சு தான் எங்களை அனுப்புனாங்க. ஆனால் இதுக்கப்புறம் நான் வந்து ஏஜென்சிலையும் கூட சொன்னேன், இதுக்கப்புறம் நான் இந்த வீட்டுக்கு மட்டும் நீங்கள் யாரை சரி கொடுத்தீங்கன்னா நான் உங்களோட ஏஜென்சி நம்பரை நான் போலீஸ்க்கே கொடுப்பேன்னு சொல்லி நான் என்ன வரக்குள்ளையே என்னோட தலைகாணிக்கு அடியில் நான் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். பிலிப்பினி பிள்ளைகிட்டே நான் கொடுத்துட்டு தான் வந்தேன். யார் சரி இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா என் ஃபோன் நம்பரை கூட நான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட யாரும் இருக்க வேணாம்னு சொல்லிட்டு. ஆனால் அல்லாவுக்காக வேண்டி யாரையும் இந்த சவுதிக்கு மட்டும் அனுப்பாதீங்க. நம்ம எம்பசியில் உள்ளவங்க எல்லாத்தையும் மாற்றுங்க. நம்ம எம்பசியில் உள்ளவங்க பொய்க்காரனுங்க. எங்களுக்கு எது நடந்தாலும் பார்க்க மாட்டானுங்க. அவனுங்க இதுக்கு இப்போ நாங்கள் போனால் கூட எங்களை திரும்ப அந்த ஸ்பான்சருக்கே தான் கொடுக்குறானுங்க. பொல்லாத நாய்ங்க நம்ம எம்பசிக்காரனுங்க. Thank you so much. Thank you بيا. لتشمي خلاص أنا كل كات كنت جبالة. मैडम प्लीज मैडम अना लाइक मैडम इंडिया कम अना ما في لايك مني كمان خلاص أنا قلتي أنا يفتح هذا كيج خلاص go. مني كم بليز شوف أنا لايك مور لايك मैडम. حبونها لك طاوة. لا मैडم. بعدين if you're not here بعدين كات كلها جاي. لا قاعد أعور قلبها أنا لا joking. أنا take care of cat هذا my baby ها. شاليه مور تدور. لا ما تقولي لا تروحين شاليه وتخليهم في شاليه. ما تدور. يا حبيبتي يا لجمي يلا go come ها and call me من هناك okay. message call everything بيا. يلا تعالوا. no problem حبيبتي يلا باي لجمي. نكري